ஒரு ரோஜா. காதலின் சின்னம். ஆனா சில நேரங்களில் அதே ரோஜா இரத்தத்தின் சாட்சியாக மாறும். நான் உங்கள் கபி. இது கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். இன்று நாம பார்க்கப் போற கதை ரோஜாக்களின் வாரம். அந்த பிப்ரவரி மாதத்தில் கிராமத்து காற்று வழக்கத்திற்கு மாறாக இனிமையாக இருந்தது. வசந்த் மற்றும் திவ்யாவிற்கு காதலர் தினத்திற்கு முந்தைய அந்த நாள்தான் வருடத்திலேயே மிகவும் பிடித்தமான ஒன்று. ரோஜாக்களால் தனது சிறிய வரவேற்புரையை முழுவதும் நிரப்பி வசந்த் திவ்யாவிற்கு இனிமையான அதிர்ச்சியை கொடுத்தான். இதற்காக நீ ரொம்ப செலவு பண்ற என்று சிரித்துக்கொண்டே ஒரு ரோஜா காம்பை எடுத்து தன் காதோரம் சொருகிக் கொண்டாள் திவ்யா. என் வாழ்க்கையையே ஒரு நந்தவனமா மாற்றியவளுக்கு இது எப்பவுமே குறைவுதான் என்று வசந்த் பதில் கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவர்கள் அந்த கிராமத்தின் சிறந்த தம்பதிகளாக திகழ்ந்தனர். மாலை நேர நடைப்பயணங்களின் போது கைகோர்த்து நடப்பதும், உள்ளூர் டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டே பருவத்தினரைப் போல ரகசியங்கள் பேசி மகிழ்வதும் என அவர்கள் வாழ்க்கை அழகாக சென்றது. பிப்ரவரி 14ஆம் தேதி காலை வந்தபோது இந்த காதல் வாரத்தை ஒரு பிரம்மாண்டமான இரவு விருந்துடன் முடிக்கப் போவதாக வசந்த் வாக்குறுதி அளித்திருந்தான். ஆனால் காதலர் தினத்தின் சூரியன் மறைந்தபோது வசந்த் வீடு திரும்பவில்லை. மேஜை மீதிருந்த ரோஜாக்கள் வாடத் தொடங்கின. அது ஒரு பயங்கரமான கனவின் தொடக்கமாக அமைந்தது. பிப்ரவரி 15ஆம் தேதி அதிகாலை. முந்தைய நாள் இருந்து அந்த காதல் கலந்த சூழல் முற்றிலுமாக மறைந்து போயிருந்தது. காவல் நிலையத்தில் திவ்யா நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். உதவி ஆய்வாளர் அர்ஜுன் அவளை மிகத் தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் நுணுக்கமான விஷயங்களை கவனிப்பதில் வல்லவர். குறிப்பாக திவ்யாவின் நெருங்கிய தோழி தரிசினிதான் அங்கே அதிகம் பேசிக் கொண்டிருந்தாள். அவளது கை திவ்யாவின் தோளைப் பற்றிக் கொண்டிருந்த விதம் ஆறுதலைத் தாண்டி ஒருவித இறுக்கமான பிடியைப் போல அர்ஜுனுக்கு தோன்றியது. அவர் ஒரு பரிசு வாங்குவதற்காகத்தான் வெளியே சென்றார், அதன் பிறகு திரும்பவே இல்லை என்று தரிசினி மிகவும் உறுதியான குரலில் விளக்கினாள். அவளது குரலில் துளிக்கூட நடுக்கமில்லை. அர்ஜுன் ஏஎஸ்ஐ ஜெகன் மற்றும் காவலர் மூர்த்தியை நோக்கித் திரும்பினார். கிராமத்தின் எல்லைப் பகுதி முழுக்க தேடுங்கள், வாய்க்கால்கள் மற்றும் கிணறுகளைச் சோதனையிடுங்கள் என்று அதிரடியாக உத்தரவிட்டார். அனுபவம் வாய்ந்த, எதையும் சந்தேக கண்ணோடு பார்க்கும் ஜெகன் தன் தொப்பியை எடுத்தபடி மூர்த்தியின் காதில் முணுமுணுத்தார். ஒருவன் காதலர் தினத்தன்று சும்மா காணாமல் போக மாட்டான் மூர்த்தி. அவன் எதையாவது தேடி ஓட வேண்டும், அல்லது யாரிடமிருந்தாவது தப்பித்து ஓட வேண்டும். அடுத்த நாள் மாலை வரை தேடுதல் வேட்டையில் எந்த முடிவும் கிடைக்கவில்லை. கரண் மற்றும் அவரது காதலி கவிதா யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருப்பதற்காக கிராமத்து பூங்காவின் அடர்ந்த புதர்கள் நிறைந்த பகுதிக்குள் நுழைந்தனர். முதலில் ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அவர்களைத் தாக்கியது. அடுத்த நொடி கரண் அதைக் கண்டான். மண்ணில் சுருண்டு கிடந்த ஒரு கருகிய உருவம். அவர்களின் மரண ஓலம் கேட்டு போலீசார் அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். இந்த அடர்ந்த புதருக்குள்ளே நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்று கலைந்து போயிருந்த அந்த ஜோடியை நோக்கி தன் கண்களைச் சுருக்கி ஆக்ரோஷமாக கேட்டார் ஜெகன். இது இப்போது ஒரு கொலை நடந்த இடம். நீங்க பாதி ஆதாரங்களை மிதிச்சு அழிச்சுட்டீங்க. பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக வழக்கு போடுவதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். அவர்கள் பயந்து ஓடியதும் ஜெகன் ஒரு பேனாவை பயன்படுத்தி சாம்பலிலிருந்து ஒரு தோல் துண்டை மெதுவாக உயர்த்தினார். அது பாதி எரிந்த நிலையில் இருந்த ஒரு பணப்பை. அதன் உள்ளே தீயினால் கருகியிருந்த அடையாள அட்டையின் ஓரத்தில் வசந்தின் புன்னகைக்கும் முகம் தெரிந்தது. தரைக்கடியில் கரிக்கட்டையாக கிடந்த அந்த உடலுக்கும் அந்தப் புகைப்படத்திற்கும் இருந்த வித்தியாசம் அங்கிருந்தவர்களை உறைய வைத்தது. அர்ஜுன் அந்தச் செய்தியை திவ்யாவிடம் சொன்னார். அவளது உலகம் அப்படியே நொறுங்கி விழுந்தது. அங்கே உடனடியாக வந்த தரிசினி,
அந்த விதவையை விட அதிக சத்தத்துடன் ஒப்பாரி வைத்தாள். திவ்யாவின் வேதனையை முடிவுக்குக் கொண்டுவர உடலை உடனே தகனம் செய்ய வேண்டும் என்று விடாப்பிடியாக வற்புறுத்தினாள். ஆனால் அர்ஜுன் மற்றும் ஜெகன் இருவருக்கும் சந்தேகம் இருந்தது. தடயவியல் அறிக்கையை பார்த்தபடி அர்ஜுன் சொன்னார், ஜெகன், புதருக்குள் கண்டெடுக்கப்பட்டு அந்த உடலில் ஃபார்மாலின் படிமங்கள் உள்ளன. இது பிணவரைகளில் உடல்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள். புதிதாக கொலை செய்யப்பட்டு ஒருவரின் உடலில் ஏன் பதப்படுத்தும் வேதிப்பொருள் இருக்க வேண்டும்? ஜெகனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது மட்டுமில்லை அர்ஜுன், இன்று காலை நான் தரிசனியை பேருந்து நிலையத்தில் பார்த்தேன். அப்போது அவள் அழுது கொண்டிருக்கவில்லை. நகரத்திற்குச் செல்வதற்காக 2 டிக்கெட்டுகளை வாங்கிக் கொண்டிருந்தாள். போலீசார் இந்த தகவலை திவ்யாவிடம் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தரிசனியை பின்தொடர்ந்தனர். அன்று நள்ளிரவில் பழைய குவாரிக்கு அருகிலுள்ள ஒரு ஒதுக்குப்புறமான குடிசைக்கு அவள் காரை ஓட்டிச் சென்றாள். இருளுக்குள் மறைந்திருந்து அர்ஜுன், ஜெகன் மற்றும் மூர்த்தி ஆகியோர் அந்த வீட்டின் கதவு திறக்கப்படுவதை கவனித்தனர். உள்ளே இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அது வசந்த். அவன் உயிருடன் மிகவும் ஆரோக்கியமாகத் தெரிந்தான். எல்லாம் முடிந்துவிட்டதா என்று கேட்டபடி வசந்த் தரிசனியின் கைகளைப் பற்றினான். நான் இறந்துவிட்டதாக அனைவரும் நம்புகிறார்களா? அந்த அனாதை பிணம் சரியாக வேலை செய்தது என்று நக்கலாக சிரித்தபடி வசந்தை முத்தமிட நெருங்கினாள் தரிசினி. திவ்யா முற்றிலும் நிலைகுலைந்து போயிருக்கிறாள். நாளை காலைக்குள் நாம் சேமித்த பணத்துடன் எல்லையைத் தாண்டிவிடலாம். அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இருளைக் கிழித்துக் கொண்டு பாய்ந்த டார்ச் வெளிச்சங்களுக்கு நடுவே அர்ஜுனின் குரல் இடிமுழக்கமாய் ஒலித்தது. விசாரணையில் அந்த கொடூரமான சதித்திட்டம் அம்பலமானது. திவ்யாவின் மகிழ்ச்சியான வாழ்க்கையைக் கண்டு பொறாமை கொண்ட தரிசினி பல மாதங்களுக்கு முன்பே வசந்தை தனது மாய வலையில் வீழ்த்தியிருந்தாள். இருவரும் இணைந்து ஒரு நகர மருத்துவமனை பிணவரையில் இருந்து அடையாளம் தெரியாத அனாதை பிணத்தை திருடினர். அதற்கு வசந்தின் ஆடைகளை அணிவித்து அவன் இறந்துவிட்டதாக உலகை நம்ப வைக்க அந்த உடலை தீயிட்டு எரித்தனர். பிப்ரவரி 17 அதிகாலை சூரியன் உதித்தபோது அவர்கள் இருவரும் கைவிலங்கிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டனர். அந்த கிராமமே அதிர்ச்சியில் உறைந்தது. ஆனால் மற்ற அனைவரையும் விட திவ்யாதான் முற்றிலும் சிதைந்து போனாள். வசந்த் தனக்கு கொடுத்த ரோஜாக்கள் அனைத்தும் ஒரு வெறும் கண் துடைப்புதான் என்பதையும், அவளுக்கு தெரியாமலேயே அவளது முதுகுக்குப் பின்னால் அவன் முட்களை நட்டு வைத்திருந்தான் என்பதையும் நினைத்து அவள் கதறினாள். திவ்யா, என்னை மன்னித்துவிடு என்று வசந்த் கதறியபோது அர்ஜுன் அவனை ஓங்கி ஒரு அறை விட்டார். மன்னிப்பா? ஒரு பிணத்தை திருடி உன் மனைவியின் தாலியை அறுக்கத் துணிந்து உனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் தகும் என்று கர்ஜித்தார். தரிசனியின் முகத்தில் இருந்து அந்த ஆணவம் இப்போது பயமாக மாறியிருந்தது. ஜெகன் அவளைப் பார்த்து, உன் பொறாமை ஒரு அப்பாவியின் வாழ்க்கையையும் ஒரு அனாதையின் உடலையும் சிதைத்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை சிறைக்கம்பிகளுக்குப் பின்னால்தான் என்று கூறி வேனில் ஏற்றினார். திவ்யா அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்தாள். காதலர் வாரத்தின் அந்த நறுமணம் இப்போது கருகிய பிணத்தின் வாடையாகவும் துரோகத்தின் கசப்பாகவும் அவளது நினைவில் எஞ்சி நின்றது. கதை நிறைவடைந்தது. இந்தக் கதையை ரசித்திருந்தால் என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல திகில் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.